வணக்கம் நேயர்களே, களம் 16 நிகழ்ச்சிக்காக வசந்த் சுப்பிரமணியன். சட்டமன்ற தேர்தலின் கதாநாயகன் தேர்தல் அறிக்கைகள் தானா? தேர்தலில் வெற்றி தோல்வியை தீர்மானிப்பதில் தேர்தல் அறிக்கையின் பங்கு என்னவாக இருக்கிறது? அதேபோல் மக்களுக்கான தேர்தல் அறிக்கையை தயார் செய்வது எந்த கட்சி? தேர்தல் அறிக்கையில் சொன்னதை செய்தது யார்? செய்ய முயற்சி எடுத்தது எந்த கட்சி? போன்ற பல தளங்களில் இன்று விவாதிக்க இருக்கின்றோம். விவாதத்தில் பங்கேற்பதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு மாலனும் திமுகவை சேர்ந்த பேராசிரியர் திரு நாகநாதனும் அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். இருவரையும் அன்போடு நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். அதற்கு முன்பாக, தேர்தல் அறிக்கை என்பது கொள்கை சார்ந்து தயாரிக்கப்படுகிறதா, அதேபோல் தேர்தல் அறிக்கை காலத்திற்கேற்ப மாறி வருகிறதா போன்ற பல்வேறு சந்தேகங்களும் இருக்கின்றன. அதனை விளக்குகின்ற ஒரு செய்தி தொகுப்பை பார்த்துவிட்டு விவாதத்திற்குள் செல்லலாம். திட்டம் தீட்டப்படாத படை தேறுவதில்லை என்பது போல அறிக்கைகள் இல்லாமல் எந்த அரசியல் கட்சியினரும் தேர்தல் களத்தை எதிர்கொள்வதில்லை. மக்களுக்கு சேவை செய்ய வாய்ப்பு கேட்ட அரசியல் கட்சிகளின் அடுத்த பரிணாமமாக எப்படி சேவை செய்ய போகின்றோம் என்பதன் விளக்கமாகவே தேர்தல் அறிக்கைகள் திகழ்கின்றன. தமிழகத்தை பொறுத்தவரை தேர்தல் அறிக்கை என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே கருதப்படுகிறது. பல்வேறு துறைகளை சேர்ந்த வல்லுநர்களை கொண்டு தயாரிக்கப்பட்டு வந்த இந்த தேர்தல் அறிக்கைகள் அடுத்த கட்டமாக அரசியல் கட்சி பிரதிநிதிகள் மக்களிடம் நேரடியாக சென்று அவர்களின் தேவையை கண்டறிந்து அதற்கான தேர்தல் அறிக்கைகள் தற்போது தயாரிக்கப்பட்டு வருகின்றன. கடந்த சில தேர்தல் அறிக்கைகள் மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் அமைந்துள்ளதா என்பதை விட இலவசங்களால் நிறைந்திருக்கின்றதா என்பதிலேயே அதிக கவனம் செலுத்தப்பட்டதாக கருதப்பட்டது. வண்ண தொலைக்காட்சி, மடிக்கணினி என்று திக்குமுக்காடி போயிருந்த மக்களுக்கு இந்த முறை இன்னும் ஒரு இன்ப அதிர்ச்சியாக ஆடு மாடு மேய்ப்பவர்களுக்கு அரசு வேலை என்ற வாக்குறுதியும் வெளியாகியுள்ளது. இலவச திட்டங்கள் அதிகளவில் அடங்கிய தேர்தல் அறிக்கையை வெளியிடும் கட்சிகளுக்கு ஆதரவு பெருகி வரும் நிலையில் இலவசங்களாலேயே தமிழகம் அழிந்து வருவதாக ஒரு சில கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். வரும் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சற்று மாதங்களே உள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் தயார் செய்யும் தேர்தல் அறிக்கையில் எவ்விதமான அம்சங்கள் இடம்பெறப் போகின்றன என்ற எதிர்பார்ப்பும் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. எதை அடிப்படையாக வைத்து தேர்தல் அறிக்கை தயார் செய்யப்படுகிறது என்பதை பார்த்தோம், பேசலாம். பேராசிரியர் நாகநாதன், தேர்தல் அறிக்கை என்பது தேர்தலுக்கு முன்பாக கண்டிப்பாக அளிக்கப்பட வேண்டிய ஒரு சம்பிரதாயமா? பொதுவாக அது நேரு காலத்திலிருந்து தொடங்கப்பட்டு தேர்தல் அறிக்கைகள் தொடர்ந்து வெளியிடப்பட்டு வந்தன. திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட அறிஞர் அண்ணாவே 1957 தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார். 62, 67, 71 பல காலகட்டங்களில் ஒவ்வொரு கட்சியும் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றன. அதுபோல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்றாக இருந்த போதும், பிறகு கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கட்சி என்று பிரிந்த போதும், இரண்டு கட்சிகளுமே தனித்தனியாக தேர்தல் அறிக்கைகளை கேரளத்திலும் மேற்குவங்காளத்திலும் வெளியிட்டிருக்கின்றன. ஆகவே தேர்தல் அறிக்கை என்பது தேர்தல் ஒட்டிய ஒரு முக்கியமான நடைமுறையாக மாறி வந்திருக்கிறது. அதில் சந்தேகமில்லை. வெளிநாடுகளில் கூட எடுத்துக்கொண்டாலும் கூட, நான் ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு முறை தேர்தல் நடக்கிற நேரத்தில் சென்றிருந்தேன். அந்த தேர்தலில் அங்கே வாக்கு அளிப்பது கட்டாயம் என்பதனால் ஏறக்குறைய 97% வாக்குப்பதிவு நடக்கும் என்றால் கட்டாயம். நான் அந்த வாக்குச்சாவடிக்கு சென்று ஒரு ஆய்வாளருங்க முறையிலே சென்றிருந்த பொழுது அங்கு போனால் சிறிய ஒரு துண்டு அறிக்கையை கொடுத்தார்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அப்படின்னு 4 ஒரு புள்ளி விவரங்கள் கொடுத்தார்கள். அதனால் மெத்த படித்த கல்வி அறிவு கிட்டத்தட்ட 90 விழுக்காடு எட்டியிருக்கிற, கட்டாயமாக்கப்பட்டிருக்கிற தேர்தல் வாக்களிப்பு கட்டாயமாக்கப்பட்டிருக்கிற ஆஸ்திரேலியா போன்ற வளர்ந்த நாடுகளிலேயே தேர்தல் அறிக்கை ஒரு முக்கியத்துவத்தை பெறுகிறது என்பதில் சிறிதும் ஐயமில்லை. திருமாலன், எது முழுமையான தேர்தல் அறிக்கையாக நீங்கள் பார்க்கிறீர்கள்? ஒரு முழுமையான தேர்தல் அறிக்கை என்பது அந்த கட்சியினுடைய அடுத்து வரக்கூடிய 5 ஆண்டுகளுக்கான திட்டங்களை பற்றியதாக இருக்க வேண்டும். அதற்கான அடிப்படை அந்த கட்சியினுடைய அரசியல் சித்தாந்தம், ஐடியாலஜி என்பதாக இருக்க வேண்டும். அந்த ஐடியாலஜியை வைத்துக்கொண்டு நாங்கள் மக்களுக்கு என்ன செய்ய முடியும் என்பதை, அடுத்த 5 ஆண்டுகளில் என்ன செய்ய விரும்புகிறோம் என்பதை சொல்வது தான் தேர்தல் அறிக்கை. ஆனால் எப்போது நம்முடைய அரசியல் இந்த கொள்கை என்பதிலிருந்து விலகி ஒரு ஓட்டு என்பதை நோக்கி சென்றதோ, அப்போதே இந்த தேர்தல் அறிக்கைகள் என்பது நீங்கள் சொல்வதைப் போல ஒரு சடங்காக ஆகிவிட்டது. இன்று பல கட்சிகளின் தேர்தல் அறிக்கைகளும் கொள்கையை தாண்டி ஓட்டு என்கிற ஒரு நோக்கத்தை வைத்தான். இல்லை, இப்போ நம்ம இந்திய அரசியலிலேயே முன்பு எப்படி இருந்தது என்று கேட்டால்,
தீவிரமான இடதுசாரிகள் இருந்தார்கள், சோஷியலிசத்தில் நம்பிக்கை கொண்டவர்கள் இருந்தார்கள், தீவிரமான வலதுசாரிகள் இருந்தார்கள். இப்போது லோஹியா போன்றவர்கள் சோஷியலிசத்தில் நம்பிக்கை கொண்டவர்கள், ராஜாஜி போன்றவர்கள் ஒரு ஃப்ரீ மார்க்கெட் எக்கானமி என்பதில் நம்பிக்கை கொண்டவர்கள். இரண்டுக்கும் இடைப்பட்ட நிலையில் காங்கிரஸ் கட்சி இருந்தது. அப்போது அந்தந்த கொள்கைகளின் அடிப்படையில் அவர்கள் ஒரு இதை தயாரிப்பது என்பது எளிதாக இருந்தது. அதே போல் தமிழ்நாட்டிலையும் திராவிட கட்சிகள் இருந்தது, காங்கிரஸ் கட்சிகள் இருந்தன. காங்கிரஸ் கட்சிகள் ஒரு தேசிய பார்வையில் ஒரு செயல்படுவது, திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டின் நலனை முன்னிறுத்தி செயல்படுவது என்ற இப்போது அந்த வேறுபாடுகள் கிடையாது. எப்போது ஒரு கூட்டணி அரசு அல்லது ஒரு பல கட்சிகளோடு சேர்ந்து ஒரு கூட்டணி, அதுவும் முரண்பட்ட கட்சிகளோடு சேர்ந்து கூட்டணி என்று வருகிற போது கொள்கைக்கு அங்கு இடமில்லாமல் போய்விடுகிறது. அப்போது அந்த தயாரிக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை என்பது வெறும் ஒரு கனவுகளை விற்கிற ஒரு காகிதமாகத்தான் அது இருக்கிறது. அதனால் அந்த கொள்கை சார்ந்த இதிலிருந்து எப்போ நம்மளுடைய தேர்தல் என்பது ஐடியாலஜி என்பதிலிருந்து வெறும் எலக்ட்ரல் பாலிடிக்ஸாக அது எப்போது மாறியதோ அப்போதே தேர்தல் அறிக்கைகள் என்பது வெறும் சடங்காக, கனவுகளை வெளிப்படுத்தக்கூடிய வெறும் ஒரு காகிதத்தாள் என்றுதான் திரு மாலன் கூறியிருக்கிறார். பேராசிரியர், உங்களுடைய கருத்துக்கள்? நான் இவரிடம் சிறிது கருத்து வேறுபடுகிறேன். 2006 தேர்தல் அறிக்கையை எழுதியவன் நான் தான், திராவிட முன்னேற்றம். அதற்கு முன்பு எனக்கு தேர்தல் அறிக்கையில் நான் ஆய்வாளராக இருந்தபொழுது பல்கலைக்கழகத்தில் தேர்தல் அறிக்கைகளை எழுதுவது என்பது எனக்கு ஒரு தனி ஆர்வமாக இருந்தது. ஆகவே அந்த தேர்தல் அறிக்கையை பொறுத்தவரையிலும் இந்த தமிழ்நாட்டு பொருளாதாரமாக இருந்தாலும் இந்திய பொருளாதாரமாக இருந்தாலும் 3 துறைகள் தான் முக்கிய துறைகளாக இருக்கின்றன. வேளாண் துறை, அதுக்கப்புறம் தொழில்துறை, பணித்துறை. இந்த 3 துறைகளுடைய வருமானம்தான் மாநில ஒட்டுமொத்த வருமானமாகவும் தேசிய அளவில் தேசிய நாட்டு வருமானமாகவும் இருக்கிறது. இதில் ஒவ்வொரு துறையின் பங்கு மாநிலத்துக்கு மாநிலம் வேறுபடுகிறது. நான் அந்த தேர்தல் அறிக்கை எழுதும்போது இந்த பொருளாதார அடிப்படை கூறுகளை வைத்துக்கொண்டு வேளாண் துறை, தொழில்துறை, அதற்கு பிறகு பணித்துறை, இந்த 3 துறைகளிலே தமிழ்நாடு அடைந்த வளர்ச்சி, அடைய வேண்டிய இலக்குகள், இதை பற்றி ஒரு சராசரியாக குறிப்பிட்டு புள்ளி விவரங்களை சேகரித்து அதற்கான நிதி ஆதாரங்களை சேகரித்து அதை வெளியிட்டேன். அன்றைக்கு இருந்த முதல்வர் அதை ஒத்துக்கொண்டார். நல்ல காலமாக என்னையே திட்டக்குழு துணைத் தலைவராக போட்டார். அதை நடைமுறையில் பார்க்கிற பொழுது ஏறக்குறைய 90 விழுக்காடு அளவுக்கு அந்த தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டவை திட்டக்குழுவால் நிறைவேற்றப்பட்டது. தற்போது இருக்கின்ற இந்த சூழலில் ஆளும் கட்சியுடைய தேர்தல் அறிக்கையை விட எதிர்க்கட்சிகள் அவர்களின் தேர்தல் அறிக்கை எந்த அளவு முக்கியத்துவம் பெறுகிறது? ஏனென்றால் 2006 பொறுத்தவரையில் அப்பொழுது தயாரிக்கப்பட்ட தேர்தல் அறிக்கை உங்களால் தயாரிக்கப்பட்டது வெற்றியை தேடித்தது திமுகவிற்கு. தற்பொழுது திமுகவின் தேர்தல் அறிக்கை எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்க போகிறது? என்னை பொறுத்தவரை இப்பொழுது அந்த ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் அந்த அடிப்படையில் அரசியல் அடிப்படைகள் மாறுதல்கள் தென்பட்டு கொண்டே இருக்கின்றன. இப்போ இந்திய மக்களாட்சி முறை வெகு வேகமாக வளர்ந்து வருகிறது. சான்றாக சில மாதங்களிலேயே அரசியல் மாற்றங்கள் ஏற்படுகிறது. மோடி பெரும் வெற்றியை பெற்றார். கெஜ்ரிவால் சில மாதங்களிலேயே டெல்லி மாநிலத்தில் பெரும் வெற்றியை பெற்றார். யாரும் எதிர்பார்க்கல. அது மாதிரியான மாறுதல்கள், அடிப்படை மாறுதல்கள் தொடர்ந்த வண்ணமே இருக்கின்றன. காரணம், புதிய வாக்காளர் எண்ணிக்கை வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கி கிட்டத்தட்ட 5,60,00,000 வாக்காளர்கள் தமிழகத்தில் இருக்கிறார்கள் என்றால் அதில் கிட்டத்தட்ட 2 கோடி வாக்காளர்கள் இளைஞர்களாக இருக்கிறார்கள். அந்த இளைஞர்களுடைய தேவை என்ன என்பதையெல்லாம் அறிந்து கொண்டு எழுதுவது என்பது அவ்வளோ சுலபமானதாக நான் கருதவில்லை. ஆகவே என்னை பொறுத்தவரை ஒரு பொது பிரச்சனையை முன்வைப்பது, நான் கட்சிக்கு அப்பால் பட்டு இதை கூறுகிறேன், ஊழலை ஒழிப்பது தான் ஒரு முதல் எந்த கட்சியாக இருந்தாலும் ஊழல் என்பது இன்றைக்கி தேசியமயமாக்கிவிட்டது. சரி, தொடர்ந்து பேசலாம். இந்த சமயத்தில் இணையத்தில் மக்களின் கருத்தையும் கேட்டிருந்தோம். சட்டமன்ற தேர்தலின் கதாநாயகன் யார் என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு மக்களின் கருத்துக்களை இப்பொழுது பார்க்கலாம். சட்டமன்ற தேர்தலின் கதாநாயகர்கள் யார் என்ற கேள்விக்கு மாற்றம் விரும்பும் வாக்காளர்கள் என்று 51.6% பேர் தங்களது கருத்துக்களை கூறியிருக்கிறார்கள். வேட்பாளர்கள் தான் சட்டமன்ற தேர்தலின் கதாநாயகர்கள் என்று 17.2% பேரும், தேர்தல் அறிக்கைகள் 16.8% பேர் என்றும், கட்சி கொள்கைகள் என்று 10.5% பேரும், புதிய கூட்டணிகள் தான் தேர்தலின் கதாநாயகர்கள் என்று 2.5% பேரும்,
மற்றவை என்று 1.4% பேர் தங்களது கருத்துக்களை கூறியிருக்கிறார்கள். மாற்றம் விரும்பும் வாக்காளர்கள் என்று கூறியிருக்கிறார்கள். திரு மாலன், மாற்றம் விரும்பும் வாக்காளர்கள் என்றால் தற்போது நடக்கின்ற ஆட்சியிலிருந்து மாற்றம் விரும்பும் வாக்காளர்கள் என்று எடுத்துக்கொள்ளலாமா இந்த கருத்தை? அதான் அதை குறித்த விளக்கம் தெரியாமல் அதை பற்றி பேச முடியாது. ஆனால் பொதுவாகவே தமிழ்நாட்டில் கடந்த ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சியில் இருக்கிற ஒரு கட்சியை அகற்றிவிட்டு அந்த இடத்தில் இன்னொரு கட்சியை அமர்த்துவது, அதாவது ஆன்டி இன்கம்பன்சி என்கின்ற ஒரு மனோபாவம் தொடர்ந்து தமிழ்நாட்டில் வெளிப்பட்டு வந்திருக்கிறது. ஆனால் அதை மக்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்றால் அது ஒரு கொள்கை சார்ந்தோ அல்லது ஒரு தலைமை சார்ந்தோ பார்ப்பதில்லை. மக்கள் அந்த இடத்துல அதை ரொம்ப கிளவராக அவர்கள் அதை பயன்படுத்துகிறார்கள். அதாவது ஆட்கள் மாறி மாறி வந்தால் தங்களுக்கு போட்டி போட்டுக்கொண்டு நல்லது செய்வார்கள் என்கின்ற ஒரு மனோபாவத்தில் அதை அவர்கள் கிளவர் என்று குறிப்பிட்டிருக்கிறீர்கள். மாறி மாறி 67க்கு பிறகு இன்று வரை திமுகவும் அதிமுகவும் தான் மாறி மாறி வருகிறது. இது கிளவர் என்று எடுத்துக்கொள்ளலாமா அல்லது அறிவு நுட்பம் என்று எடுத்துக்கொள்ளலாமா இல்லை அறியாமை என்று எடுத்துக்கொள்ளலாம்? இல்லை, அறியாமை இல்லை. அதாவது 67க்கு பிறகு என்று சொல்லிவிட முடியாது. ஆனால் கடந்த ஒரு 4-5 தேர்தல்களாக அதை போல தான் மாறி மாறி வந்திருக்கிறது. எம்ஜிஆர் தொடர்ந்து ஆட்சியில் இருந்திருக்கிறார். ஆனால் இதில் அவங்க என்ன பார்க்கிறார்கள் என்றால் அது அவர்களுடைய பார்கெனிங் பவர் என்று சொல்லக்கூடிய அந்த பேரம் பேசும் சக்தியை அவர்களுக்கு அது கூடுதலாக கொடுக்கிறது. போன முறை எங்களுக்கு அரிசியை கிலோ ₹1 என்று கொடுத்தார்கள், நீங்கள் இந்த முறை இலவசமாக கொடுக்க முடியுமா என்று கேட்பதற்கு இந்த மாதிரியான விஷயம் அவர்களுக்கு உதவிகரமாக இருக்கிறது. கொள்கைகள் முக்கியத்துவம் பெறுகின்றனவா இல்லையா? கொள்கைகள் என்பது கட்சிகளிலேயே முக்கியத்துவம் பெறாத போது மக்களிடத்தில் எப்படி முக்கியத்துவம்? பேராசிரியர், உங்களுடைய கருத்துக்கள். கொள்கை என்பது இன்றைக்கி இந்தியாவில் வெளிப்படையாக சொன்னால் சந்தை பொருளாதாரம் தான் முக்கிய கொள்கையாக மத்திய மாநில அரசு ஏற்றுக்கொண்டு விட்டது. எதை சந்தைப்படுத்த வேண்டும்? எதை சந்தைப்படுத்தலாம் என்றால் பொருளாதார தொழில்துறையை சந்தைப்படுத்த விட்டது. ஆனால் வேளாண் துறையை சந்தைப்படுத்த முடியாது. ஏனென்றால் தமிழ்நாட்டில் எடுத்துக்கொண்டால் 98% மக்கள் சிறு குறு விவசாயிகளாக இருக்காங்க. அவங்கள எப்படி நீங்கள் சந்தைப்படுத்துவீங்க? சந்தைப்படுத்த முடியாது. அங்கே தான் நான் வரேன். இந்த தேர்தல் அறிக்கைகள் பெரும் அளவுக்கு இந்த சிறு குறு விவசாயிகள் கடன், சிறு குறு விவசாயிகள் உற்பத்தி, இன்னும் சொல்ல போனால் அந்த சிறு குறு விவசாயிகள் தருகிற உற்பத்தி தான் தமிழ்நாட்டுடைய வேளாண் உற்பத்தியை பெருக்கிக் கொண்டே வருகிறது. ஆண்டுக்காண்டு வேளாண் உற்பத்தி பல சிக்கல்களுக்கு பிறகு பெருகி வருகிறது. அது ஒரு பொருளாதார கொள்கை. நீங்கள் சொல்வது போல் இந்த சில பேர் சொல்லுகிறாங்க இலவசங்கிறாங்க, அதை நான் ஏற்றுக்கொள்வதில்லை. சமூக நலத்திட்டங்களை இலவசம் அறிவிக்க முடியாது. ஏனென்றால் இலவசங்களை எந்த கட்சி இலவசங்கள் வழங்கினாலும் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இல்லை, அப்படி இல்லை. இப்போ அரிசி இலவசமாக கொடுப்பது இந்த தமிழ்நாட்டு வறுமை ஒழிப்பு என்பது தான் சிறந்தது. அமிர்தேசன் போன்றவர்கள் அண்மையில் எழுதிய புத்தகத்தில் கூட தமிழ்நாடு மானுட மேம்பாட்டு வளர்ச்சியில் தொடர்ந்து 384 இருந்து கொண்டு வருவதற்கு காரணம் அவர்கள் கல்வி, பொது சுகாதாரம், வறுமை ஒழிப்பு திட்டங்களில் அதிகமாக செலவிடுவதுதான் காரணம். தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி ஐரோப்பிய நாடுகளுடைய மாநாடு மேம்பாட்டு அறிக்கையில் சமமாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கார். அதனால் நீங்கள் அதை சிறுமைப்படுத்தக்கூடாது என்பதுதான் என்னுடைய. சரி, தொடர்ந்து பேசலாம். தேர்தல் அறிக்கைகள் தான் சட்டமன்ற தேர்தல் சமயத்தில் கதாநாயகர்களா அல்லது ஒரு புதிய கூட்டணி அவர்கள் அறிவிக்கின்ற தேர்தல் அறிக்கை மக்கள் மத்தியில் ஒரு கவர்ச்சியை ஏற்படுத்துகிறதா, அவர்களது கவனம் பெறுகிறதா போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். களம் 16 நிகழ்ச்சி ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடரும்.